வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து தப்பிச் செல்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து வெளியான இந்த ஒரு அண்மை செய்தியை தான் இதில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கேஸில் இருந்து அவர் வெளியே வருவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு தான் இதில் கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து அவர் வெளியே வந்துடுவாரா? ஒரு வேளை ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா மீண்டும் ஜூலை 12ஆம் தேதி வரை நடக்க இருக்கிற அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டுப்பட்டு ஆகணும். ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா உடல்நிலை பொறுத்த அளவுக்கு இன்னும் ஒரு 5 நாட்கள் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். 5 நாட்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. உடலில் பார்த்திங்கன்னா பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடல்நிலையில் காயங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா அது சரியாகலை. ஸோ அது சீக்கிரமே சரியாயிடும். அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் உணவுகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காருன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அமர்வு நீதிமன்றத்தில் இதுக்கு தீர்ப்பு வழங்க போகிறதும் அமர்வு நீதிமன்றத்தில் கிடைக்க போகிற, அதாவது இந்த கேஸ் மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க செந்தில் பாலாஜி தரப்பினரும் சரி, இந்த அமலாக்கத்துறையினர் தரப்பினரும் சரி, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மேல்முறையீடுக்கான அந்த மனுக்கான கேஸ் நடக்குது. அந்த மனுவில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விரோதமாக பார்த்திங்கன்னா போலீஸ்காரர்கள் வச்சுருக்காங்க, அதாவது நீதிமன்ற காவல் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்பவே தவறானது. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா நீங்கள் நீதிமன்ற காவல் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறது தவறு. ஸோ இது இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை தான் பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பாக எடுத்து பேச போகிறாங்க. அதாவது செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் கொடுத்தது சரிதானா இல்லை தவறா? அமர்வு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது சரிதானா இல்லை சட்டவிரோதம் தானா? செந்தில் பாலாஜி அவர்களை நீதிமன்ற காவல் வச்சுருக்காங்களே அப்படின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விசாரணை செய்கிறாங்க. இன்றைக்கி காலை 10:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ விசாரணை செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக வருமா, அப்படி இல்லைனா நீங்கள் என்ன ஆகுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 22 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வக்கீல் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே டாப் 10 பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா டெல்லியிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சும்மா எக்ஸ்பென்சிவான ஒரு வெற்றியை கொண்ட ஒரு வழக்கறிஞராக இந்தியாவிலேயே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவில் பார்த்திங்கன்னா டாப் 10 லிஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை பார்த்திங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு இப்போ நீதிமன்றத்தில் வாதாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த வழக்கானது யார் பக்கம் வசமாகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜியிடமா அல்லது அமலாக்கத்துறையிடமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.